கேரளாவை வைத்து 2026 தேர்தலை அணுகுவதற்கு பாஜக பக்கா பிளானோட கேரளா ஸ்டோரி 2 என்கிற ஒரு படத்தை எடுத்திருக்கு. அதனுடைய டீசர் வெளியாயிருக்கு. அதுக்கும் பரோட்டாக்கு என்ன சம்பந்தம்? அந்த டீசர்ல அந்த பொண்ணு, அதாவது கேரளா ஸ்டோரியினுடைய ஹீரோயின் பீஃப கட்டாயமா அது வாயில திணிக்கிறாங்க. 4-5 பொண்ணுங்க நின்று அவங்க அந்த சாப்பாடு அப்படியே தட்டி தூக்கிட்டு பீஃப் எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. பீஃப் தான் எங்களுக்கு பிடிச்சதுன்னு அந்த மக்கள் சொல்றாங்க. இன்னொன்னு ஞாபகம் வைங்க, உலகம் முழுவதும் மக்களால் அதிகமாக உண்ணப்படுகிற உணவு பீஃப் கறி தான், அதாவது மாட்டு இறைச்சி. உலகம் முழுவதும் ஃபர்ஸ்ட் இடத்துல மக்களால் உண்ணப்படுகிற முதல் இடத்துல இருப்பது பீஃப். ரெண்டாவது, கேரளாவின் முக்கிய உணவு பீஃப். கேரளாக்காரங்க எல்லாருமே பீஃப் கறியை பத்தி அதிகமா பேசியிருப்பாங்க. ஏன்டா அப்படி பீஃபையும் அந்த பரோட்டாவையும் தொட்டு சாப்பிட்றதுல விழுந்தடிச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லியிருப்பாங்க, ஒரு படத்துல வரும் இந்த வசனம், அது எங்கள் விகாரம் அப்படின்னு. விகாரம் என்றால் பேஷன், விகாரம் என்றால் அது ஃபீலிங், விகாரம் என்றால் அது ஒரு எமோஷன். விகாரம்ன்ற சொல்லுக்கு இவ்வளவு பொருள் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா அது ஒரு எமோஷன்ங்க, அது ஒரு பாண்டிங்க அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. ஸோ நிறைய படங்கள்ல, திரைப்படங்கள்ல பீஃப் கறியையும் பரோட்டாவையும் சாப்பிட்றது பெரிய அளவுல பேசப்படுறத ஒன்னா பாக்குறோம். அதுதான் அந்த முதல் வீடியோ. இப்ப இங்க வந்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு நல்லது செஞ்சு ஓட்டுவாங்க தைரியம் இல்ல, அறிவு இல்ல, தெம்பு இல்ல, அஜெண்டா இல்ல. அதனால இவன் எப்பவுமே உள்ளடி வேலை பார்த்தே ஜெயிக்க ட்ரை பண்ணுவானுங்க. இந்தியாவுல இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் எதிரெதிராக நிறுத்தி அவர்களை முரண்பாடுடைய எதிரிகளாக காட்டி அதை எப்படியாவது பிராக்டிஸ் கொண்டு வந்துட முடியுமா அப்படின்றதா இந்த படம் ரெண்டாவதா எடுக்கப்பட்டிருக்கு. முதல் படத்துல அடி வாங்கிட்டு ஓடினானுங்க. தென்னிந்தியா பக்கம்லாம் அந்த படத்தை ஓட விடாம ஆக்கணும். வட இந்தியாவில் என்ன பண்ணாங்க, கேரளா ஸ்டோரி ஒன்னெல்லாம் கிடையாது, வெறும் கேரளா ஸ்டோரி. அந்த படத்தை என்ன பண்ணாங்க, மானியம் கொடுக்குறாங்க. சென்சார்ல பிரச்சனை இல்லை, ஒரு இடத்த கட் பண்ணல, அம்புட்டும் பொய்யும் புரட்டும். அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு தெரியுமா, இது கற்பனை கதைன்னு போடுறா அப்படின்னு போட வச்சுச்சு. அப்ப கற்பனை கதைன்னு போட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆனத உண்மை என்று வட இந்தியா பக்கம் இந்த படத்தை காமிச்சாங்க.